தற்போதைய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு அண்ணாமலை ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். பட்டாசு ஆலை விபத்து தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி ஒன்றையும் முன்வைத்திருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லதா வழங்க நாம் கேட்கலாம். லதா, விரிவான விவரம். ஷாம், வணக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 6 பேர் உயிரிழந்து இருக்கும் செய்தி மிகுந்த வேதனை அளிக்கிறது என்றும் அவர்களினுடைய குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் பதிவிட்டிருக்கிறார். மேலும் காயமடைந்தவர்களுக்கு உயரிய சிகிச்சை அளிக்க மாவட்ட நிர்வாகத்தை கேட்டுக்கொள்வதாகவும் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். விதிமுறைகளை மீறியும் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படாமலும் ஆலை செயல்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், கடந்த சில மாதங்களுக்கு முன்பாகவே அனைத்து பட்டாசு ஆலைகளிலும் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளனவா என்று சோதனை நடத்துமாறு திமுக அரசை வலியுறுத்தியிருந்தோம். ஆனால் இது தொடர்பாக திமுக அரசு எந்த நடவடிக்கைகளும் எடுத்ததாக தெரியவில்லை என்றும் கூட அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். இனியும் தாமதிக்காமல் அனைத்து பட்டாசு ஆலைகளிலும் தொழிலாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளனவா என்று சோதனை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க திமுக அரசை வலியுறுத்துவதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி லதா. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.